பாய்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி நம்ம நிறைய பேசியிருப்போம், கேட்டிருப்போம். ஆனால் கேர்ள் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் இருக்கே, அது ஒரு தனி கவர்மெண்ட் மாதிரி. ஒரு பொண்ணு ஒரு முடிவு எடுக்கிறான்னா அது வெறும் அவன் மட்டும் எடுக்கிற முடிவு கிடையாது. அதுக்கு பின்னாடி ஒரு ஹை லெவல் கமிட்டி இருக்கும். என்ன மக்களே, நல்லா இருக்கீங்களா? திங்க் பண்ணி பாருங்களேன். ஸ்கூலாக இருக்கட்டும் இல்லை ஆஃபீஸாக இருக்கட்டும், ரெஸ்ட் ரூம் போகலாமான்னு ஒரு இன்விடேஷன் வரும். யாராவது தனியாக போவாங்களா? நோ சான்ஸ். அங்கே தான் உலகத்தோட மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜி மீட்டிங்ஸே நடக்கும். ஒரு ஷாப்பிங் போகிறதுக்கு முன்னாடி இல்லை ஒரு க்ரஷ்ஷுக்கு மெசேஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை நம்ம கேர்ள்ஸ் கேங்கோட வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டு, எமோஜி சரியாக இருக்கா, இது ரொம்ப பில்டப்பாக இருக்கோ அப்படின்னு 2 பேர்கிட்ட சீல் ஆஃப் அப்ரூவல் வாங்கினா தான் நமக்கு தூக்கமே வரும். அவுட்டிங் முடிஞ்சு வீட்டுக்கு கிளம்பும்போது ரீச் ஆகிட்டு ஒரு மெசேஜ் பண்ணு. இது வெறும் ஃபார்மாலிட்டி கிடையாது. அந்த மெசேஜ் வர வரைக்கும் மக்கள் தூங்க மாட்டாங்க. அது ஒரு அன்ஸ்போக்கன் செக்யூரிட்டி நெட்வொர்க். சைக்காலஜியில் இதை டென்ட் அண்ட் பிஃப்ரெண்ட் ரெஸ்பான்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரெஸ்ஸான நேரத்தில் பெண்கள் ஆட்டோமேட்டிக்காக ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ண பார்ப்பாங்க. இது வெறும் காசிப் இல்லை, நம்ம சர்வைவல் இன்ஸ்டிங்க்ட். நம்ம கேர்ள் கேங் தான் நம்ம லைஃபோட ஷாக் அப்சர்வர். உங்கள் குரூப்பில் ரீச் ஆகிட்டு மெசேஜ் பண்ணுன்னு சொல்கிற அந்த மாம் கேரக்டர் யார்? அதே மாதிரி ரெஸ்ட் ரூம்க்கு கூட கூப்பிட்டு போகிற உங்கள் பெஸ்டியை டேக் பண்ணுங்கள். லெட்ஸ் செலிப்ரேட் த கேர்ள் கேங். அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். பாய்.